நான் ஜனநாயகம் பாட்டு வந்துச்சு கேட்டீங்களா? ஆமா, இன்னைக்கு அந்த கேட்டுங்க. பாட்டு எப்படி இருக்கு? இல்ல, பாட்டு பாத்தீங்கன்னா நல்லா இப்போ ட்ரெண்டிங்கா சூப்பரா இருந்துச்சு. ம். ஏன்னா அவரு தளபதி பேசுறது எனக்கு என்னன்னா அந்த இந்த டைம்ல சுச்சுவேஷனுக்காக சூப்பரா ஒரு இந்த பாட்டு சுச்சுவேஷன் அனிருத் போட்டிருக்காரு. ம். அனிருத் பிஜிஎம் சூப்பர். சரியா, அந்த பிஜிஎம்காக தளபதி செம்மையா இருந்தாரு. டான்ஸ் காஸ்டிங் எல்லாமே ஓகேவே எனக்கு பிடிச்சது, எல்லாமே ஓகே இருந்துச்சு. வெயிட்டிங் ஜனவரி 9th நம்ம வெயிட்டிங். பொங்கல் வெயிட்டிங்னா நம்ம தளபதி தான். இந்த பொங்கல் நம்ம பொங்கல். ஓகேண்ணா. இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கனாக்கா, அந்த பாட்டு வெளியில நின்றோன்னு அரசியல் நீதியா அந்த பூசல் இருக்கு அந்த பாடல் வரிகளான்றாங்க இல்லையா? யோசிச்சு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, எல்லா படத்துல தான் ஒவ்வொரு அரசியல் ஜாதி நீதி எல்லாம் வருது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தளபதியில அப்படியே யோசிக்காம தான் ஒரு படம் இருக்காரு. சரியா, அவர் யோசிச்சாரு என்னன்னு தெரியுமா, எல்லாம் நல்லதே நல்லதுதான் நடக்கணும்னு யோசிக்கிறாரு. சரியா, இந்த படத்துல எதுவுமே தப்பால எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, இந்த படத்துல ஒரு இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அது நடக்கும். சரியா, நல்லதுதான் இந்த படம். ஓகே, இந்த டைரக்டர் இருக்காரு இல்லையா? ஆமா, டைரக்டர் வினோத், எக்ஸ் வினோத். அவர் பற்றி உங்க கருத்து என்ன? வினோத் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படத்தை சதுரங்க வேட்டை சூப்பர் படம். சரியா, அதுக்கப்புறம் கார்த்திகோட ஒரு படம் எடுத்தாரு. அந்த செம்ம படம். தலை கூட 3 படம் எடுத்தாரு. அவசம். சரியா, நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வெற்றிகரமான வருதுல அது கண்டிப்பா தளபதி கண்டிப்பா இருக்கும். சூப்பர் படம். பாக்ஸ் சர்வீஸ் எடுக்கும். ஓகே, இந்த மியூசிக் போட்டது ஹீரோவே பாத்தீங்கன்னாக்கா அனிருத் தான். சோ அனிருத் பத்தி உங்க கருத்து என்ன? அனிருத் பாத்தீங்கன்னா 2012ல எனக்கு 3 படத்துல இருந்தா டெபியூ ஆச்சு. சரியா, அப்ப அவங்க ஸ்டார்ட் பண்ண 3 படத்துல அந்த பாட்டு கொலவரி பாட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அதுல ஸ்டார்ட் பண்ணாரு, இன்ன வரைக்கும் நிறுத்தாம என்டையர் இந்தியால எங்கும் இல்லாம ஒரே வார்த்தைனா அனிருத். சரியா, அந்த வார்த்தை தான் எங்களுக்கு பிடிச்ச வார்த்தை, அனிருத். ஓகேண்ணா. இப்ப விஜய், வினோத், அப்புறம் அனிருத், இவங்க 3 பேர் கூட்டணி எப்படி இருக்கு? பாத்தீங்கன்னா புது கூட்டணி தான். இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா வினோத் எப்பவுமே விஜய் கூட வரல. ஆனா தளபதியும் அனிருத் வந்தா எல்லா படமே பிளாக் பஸ்டர். ஸோ நம்மளுக்கு என்ன பிடிச்சதுன்னா, இந்த படம் அல்டிமேட் பிளாக் பஸ்டர். ஏன்னா தளபதி கடைசி படம். நம்மளுக்கு என்ன வருத்தம் தான் இந்த படம் எல்லாம் கடைசிய படம் இருக்கணுது. ஆனா இதுக்கப்புறம் பாருங்க, நல்லதே நடக்கும். தளபதி எப்ப ஆட்சிக்கு வந்தாருன்னா நல்லதே. 2026 வருவாரா? கண்டிப்பா வராம எதுவும் இல்ல. அவர்தான் முக்கியம் எங்களுக்கு, அவர்தான் வருவாரு. ஓகேண்ணா. இந்த பாடல் வரிலாம் இருக்குல்ல, அது மிகப்பெரிய விவாதமா உருவாக்குமா? இல்ல வரியில எதுவுமே தப்பு இல்ல. வரியில பார்த்து நல்லதான் நான் பார்த்தேன். 50 அடி இந்த வரி பாட்டே கேட்டேன். எந்த தப்புல எதுவும் இல்ல. எனக்கு பிடிச்ச வரினா ரொம்ப பிடிச்ச வரி. ஸ்டார்டிங்ல ஒரு வரி வரும், வரலப்போ ஆனா கண்டிப்பா உங்களுக்கே நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா கண்டிப்பா நல்ல பாடு சூப்பரா இருக்குது. தளபதியோட ஸ்டைலு, அவர் லுக்கு சூப்பர். ஓகேண்ணா. இப்ப அந்த பாடல் வரி விட்டுருக்காங்க. அந்த பாடல் வரி விட்ட உடனே சும்மா ஒரு 2 செகண்ட்லயே யூடியூபே கதற அளவுக்கு பார்த்தா அந்த அளவுக்கு வைரல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? சோ அதை பத்தி நினைக்கிறீங்க? ஏங்க, இன்ன வரைக்கும் தெலுங்கு இண்டஸ்ட்ரி, கன்னட இண்டஸ்ட்ரி நீங்க பாத்திருக்கீங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி பாத்திருக்கீங்களா எப்பயாச்சும்? இதுதான் தமிழ் இண்டஸ்ட்ரி. கதர் வரைக்கும் அந்த ஒரு பாட்டு பாருங்க, தளபதி நம்ம தளபதி. சரிங்களா, அல்ல விடும் எப்பவுமே நம்ம தளபதி தான். சூப்பர் ஸ்டார் பண்ணிருக்காரு, அது நம்ம சூப்பர் ஸ்டார். கமலஹாசன் உலகநாயகனுக்கு அது நமக்குள்ள. ஆனா இந்த டைம் பண்ணுவாங்க பாருங்க. சரியா, நம்ம தளபதியை பாருங்க அல்டிமேட் பண்ணுவாங்க 2024 தேர்தல்ல. சோ விஜய் அண்ணா வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? எனக்கு தகுந்தாப்புல பாத்தீங்கன்னா 50-50. ஏன்னா பழசு யாரும் மறக்க மாட்டாங்க, புதுசு யாரு வந்தாலும் விட மாட்டாங்க. யங்ஸ்டர் எப்பவுமே பாப்பாங்க, ஆனா பழசவங்க எப்பவும் பாப்பாங்க. இந்த டைம்ல எனக்கு வெற்றினா 50-50% தான். சரி, ஓகேண்ணா. இப்ப கூட்டணி அமைக்கும் போது விஜய் அண்ணனுக்கு சோ யாரெல்லாம் கூட்டணி இணைஞ்சா உங்களுக்கு நல்லதா இருக்கும்? ஒரே ஒரு வேணும்னா தேமுதிக விஜயகாந்த் ஐயா போதும். ஐயா இருந்தாலே போதும். ஓகே, விஜயகாந்த் ஐயாவுடைய கட்சியும் விஜய் அண்ணா கட்சியும் கூட்டணி அமைன்னு நினைக்கிறீங்க? அமைச்சாலே 1/3 நாங்க ஜெயிப்போம். ஒன்னே ஜெயிப்பீங்க? 1/3 ஜெயிப்போம். ஓகே ஓகே, நன்றிண்ணா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிங்கிளே பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய வைரல் ஆகுது. அதுவும் அரசியல் ரீதியாக ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப அடுத்தடுத்த படத்துக்கு வரும்போது என்ன மாதிரி சூழ்நிலை உருவாகும்? இதுக்கப்புறம் பாருங்க, அந்த பாட்டுக்கு ஒரு கருத்து இருக்குங்க. எல்லா பாட்டுக்கும் ஒரு கருத்துன்னு சொல்லுவாங்களா, அந்த பாட்டு கண்டிப்பா அந்த கருத்து இருக்குங்க. சரிங்களா, அது என்ன வரும் என்ன அது தெரியாது. வர வர நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஜனவரி 9th நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பாட்டுனா படம் என்ன. தளபதி நம்மளுக்கு வேணும். ஓகே ஓகே, நன்றிண்ணா.